வெயிட் லாஸும் பண்ணணும், அதே நேரத்தில் வாயையும் கெட்டணும். வாயை கெட்டவும் முடியாது. ஏன்னா இந்த நேரம் நமக்கு வந்து நோன்பு நேரம். நோன்பு நேரத்தில் இஃப்தாருக்கு எல்லாருக்கும் செஞ்சு வைக்கும்போது அதை பார்த்தாலே வயிறு தன்னால் கூப்பிடுது. எனக்கும் கொஞ்சம் கூட, எனக்கும் கொஞ்சம் கூடன்னு சொல்லிட்டு என்னத்த செய்ய. இது என்ன எல்லோ கலரில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? புட்டிங் தாங்க செஞ்சேன். புட்டிங் எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு குட்டி கப்பில் ஊற்றி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஷார்ட்ஸுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு தேவைப்படுமென்னு சொல்லிட்டு அதை குட்டியாக ஊற்றி வச்சுக்கிட்டேன். சரி வாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோமா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயை கட்ட முடியல, வயித்தையும் கட்ட முடியல, ஆனால் பசியையும் அடங்கணும், அதே நேரத்தில் வெயிட் லாஸும் ஆகணும். அதுக்காக செஞ்சது இது வந்து ரொம்ப ரொம்ப கேலரி வந்து கம்மி, பட் ப்ரோட்டீன் சத்து வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான ரெமெடி அப்படின்னு சொல்லலாம், ரெசிபின்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தையும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நான் ஒரு பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கவும், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 2 1/2 கிளாஸ் தண்ணியில் வந்து மீல் மேக்கர் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் கரபரா கரபரா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இதில் வந்து போட்டுருங்க. இதில் நீங்கள் சிக்கன் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். நான் வந்து சிக்கன் சேர்க்காம இது வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் சேர்க்கும்போது இது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கனோ இல்லைன்னா மீல் மேக்கரோ எதுவோ ஒன்று அதையும் போட்டுட்டு கண்டிப்பாக சிக்கன் மசாலா தான் சேர்க்கணும். வீட்டில் இருக்க குழம்பு மசாலாவை சேர்க்கக்கூடாது. டேஸ்ட்டு சுத்தமாக வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருந்துவோம் இல்லையா? வீட்டில் இருக்க மசாலா போட்டு பார்த்தேன் ரொம்ப கேவலமாக வந்துச்சு. அதனால் அதை தூக்கி தூர வச்சுட்டு இப்போ வந்து சிக்கன் மசாலா, அது கூடவே கொஞ்சம் பிரியாணி மசாலா, அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே நல்லா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி கிண்டி இதில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் கேட்டிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி அள்ளி ஊற்றிடாதீங்க. எங்கள் வீட்டில் குடமா தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. அடி பிடிச்சிடவே கூடாது. கொஞ்சம் வந்து நல்ல அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியே பிடிக்காது இல்லையா? இப்போ நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இவர் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது இந்த ரெண்டுமே சேர்ந்து உதிரி உதிரியாக வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். டேஸ்ட்டுக்காக தான் இதை வந்து சேர்க்குறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கன் செஞ்சாலும் சரி, இல்லை மீல் மேக்கரில் செஞ்சாலும் சரி, இந்த ரெண்டையுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுக்கா, நான் வடை மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த கடலை மாவு போட்டோம் பார்த்தீங்களா, கடலை மாவு 1 ஸ்பூனை வந்து 3 ஸ்பூன் ஆக்கிருங்க. கார்ன்ஃப்ளோரே 3 ஸ்பூன் ஆக்கிருங்க. அதுக்கப்புறமா வடை மாதிரி தட்டி தோசை தவாவில் வந்து போட்டு எடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணா கேளுங்க, அதையும் நம்ம ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைவீங்கல்ல, பிசைஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து ஒரு மூடியை போட்டு நல்லா 2 டப்பா மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ரவுண்டாக 2 குட்டி ரவுண்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்லாமல் எனக்கும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டையும் போட்டு சூப்பராக அது மேலே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து வச்சுருங்க. நிறைய சிஸ்டர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ வர வர உடம்பு ரொம்பவே வம்பா போயிடுச்சு சிஸ்டர். நான் வந்து அதிகமாக வந்து என் உடம்புல வந்து கவனம் செலுத்தாமல் விட்டுட்டேன். அதனால நான் இப்போ வந்து கஷ்டப்படுறேன்ட்டு. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு கமெண்ட்ல கூட, அக்கா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் உடம்பு இப்போ இல்லை, லேசாக கண் பார்வை மங்குது, முடி ரொம்பவே கொட்டிருச்சு, வெயிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கங்கடா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி இருக்க போய் இப்போ தான் எனக்கு அறிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க, குடும்பம் இப்படின்னே நான் இருந்துட்டேன். பசங்க, ஹஸ்பண்டு, மாமியார், மாமனார் இவங்களே நான் நினச்சிட்டே இருந்துட்டேனே தவிர, நான் என்னையை கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அறிவு வந்து எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, ரவுண்டாக போடணும்னு சொன்னேன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, குரங்கு குட்டி வேலையை தான் நம்ம அதிகமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்காக ரவுண்டுக்குள்ளே வைக்கலாம். நான் என்ன செஞ்சேன், இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வச்சேன். பட் ஆனால் இப்படி வச்சதுனால என்ன ஒரு லாபம்னா, நல்லா புஸ்ஸுன்னு வந்துச்சு சப்பாத்தி. பட் ஆனால் இப்படி இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால ரவுண்டாக வச்சாச்சு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தனியாக, பசங்களுக்கு தனியாக செய்கிறத விட, உங்களுக்கு செய்கிறதே நீங்கள் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு பசங்களுக்கும் கொடுங்க. இது 2 இன் 1 வேலை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு பிரச்சனைனா, வெயிட் லாஸுக்குன்னு எனக்கு தனியாக சமைக்க முடியலக்கா, எனக்கு தனியாக, அப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தனியாக செய்யும்போது நான் ரொம்பவே டயர்டாயிடுறேன். ஸோ அதனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. இதுக்கு தான் இந்த ஈஸியான ட்ரிக்கு. பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி கொடுத்த மாதிரி ஆச்சு, ப்ரோட்டீன் கொடுத்த மாதிரி ஆச்சு, நமக்கும் வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு. இது நோன்பு துறக்கிறதுக்கு உண்டான டிஷ்ஷாகவே நான் வச்சுட்டேன். ஏன்னா டெய்லி வடையை கொடுத்தோன்னு வைங்களேன், கணக்கு இல்லாமல் வயிற்றுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படிரா நம்ம கம்மி பண்ணணும்னு பார்த்தேன், முடியவே மாட்டேங்குது. சரி அதனால் நான் இன்றைக்கி இதை தான் சொன்னேன். இன்றைக்கி யாருக்கும் வடை கிடையாது, எல்லாருக்கும் வடை லீவு. என்னோடய வெயிட் லாஸில் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். சத்தானது சாப்பிடுங்க, இல்லைன்னா அல்லான்னு இருங்க அப்படின்னேன்.
சரி குடு இன்னைக்கு வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்லபடியாக அதை வந்து குடுத்தாச்சு. இதை வந்து நேத்தே நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நோம்பு துறக்க இஃப்தாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, ஹேர் பேக் சொல்லுங்கள், வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் க்ரோத்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதுடா. நீங்கள் வந்து ஆயில் வந்து வீட்டில் செஞ்சாலே போதும். இல்லையா வெளியில் வாங்குறதுனால அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்களே செய்யுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது நான் வெளியில் போகிறேன்க்கா என்னால் வாங்க முடியலைன்னா சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் அனுப்பி விட்றேன். யாவது ரொம்பலாம் கேட்காதீங்க. என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை விட நான் கொஞ்சம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அப்படி தான் என்னால் செய்ய முடியும். ஏன்னா நான் அது வந்து பிஸ்னஸெல்லாம் நான் இன்னும் பண்ணலப்பா. நான் நமக்கு தேவையானதை மட்டும்தான் வச்சிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா வேணால் சொல்லிக்கங்க, சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், சும்மா அழகுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு அதுக்கு மேலே ஃபோக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை வந்து கிளிங் ராப் மாதிரி மூடி வச்சாச்சு. மூடி வச்சு தோசை தவால குளிக்க போட்டாச்சு. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, குளிக்கணும். ஆனால் ஒழுங்கா குளிக்கக்கூடாது. அதுதாங்க எண்ணெயில் வந்து முக்கி எடுக்கக்கூடாது. தோசை தவால காக்கா குளியல் குளிக்கணும். லைட்டாக எண்ணெய் பட்டும் படாமலும் தொட்டு தொடாமலும் லைட்டாக வச்சு நம்ம எடுத்து அழகாக பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான நம்மளோட வெயிட் லாஸ் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதையே நாங்கள் வந்து இஃப்தாருக்கும் செஞ்சுட்டோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்னு பார்ப்போமா? வாட்டர்மெலன் ஜூஸு ஃபஸ்ட்டு. இது என்னென்னா வாட்டர்மெலனில் நாங்கள் வந்து நன்னாரி ஊற்றி செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாட்டர்மெலனை நீங்கள் குடிக்கிறதுக்கும் நன்னாரி ஊற்றி குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து இதை வந்து எடுக்க மாட்டேன். இது என் பொண்ணுக்காக எடுத்து வச்சது. அவளுக்கு எடுத்து வைக்கும்போது அப்படியே நமக்கு காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டேன். இன்னொன்று வந்து புட்டிங் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புட்டிங் தான். இது வந்து பார்க்க அழகாக இருக்கேன்னு கத்திரிட்டு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது, இதுக்கு நம்ம கைட்டே கட் பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களுடைய இஃப்தார் அப்படின்னு சொல்லலாம். 3 டேட்ஸ் எடுத்து வச்சேன். 1 கிளாஸ் கஞ்சி எடுத்து வச்சாச்சு. கறிக்கஞ்சி தான். கறிக்கஞ்சி அதாவது சிக்கன் கஞ்சின்னு சொல்லுவோம் தெரியுமா? சிக்கன் கறிக்கஞ்சி தான் வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுதான் எங்களுடைய இஃப்தார். உங்களோட இஃப்தார் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவீங்களா? நான் கேட்பேனா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை மா. வீடியோ பிடிச்சா லைக்கு ஹைப்பு பண்ணிடுங்க.